Okay, so section C வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். So let's go. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம வந்து இண்டிவிஜுவல் பேப்பர்லயே வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் சிமிலர் டு த சேம் மீன்ஸ் ஆக்சுவலா இட் இஸ் சேம் பட் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு டேட்டா மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ல. ஸோ செக் திஸ் அவுட். பாருங்க இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு. I hope you remember the graph for this one. So இதில் என்ன கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ல? A cell of EMF and internal resistance R is connected across a variable load resistance capital R. So you have a variable load resistor that will be capital R. There is a cell and there will be internal resistance that will be small r. Right? So here the current will be passing, that will be I. This is the situation. Draw the plots of the terminal voltage versus R and the current versus so you need to plot V versus R and V versus I. Correct? வோல்டேஜுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் என்ன பிளாட்டு, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன பிளாட் அப்படின்றத நம்ம வரையணும். ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன வரும் ஞாபகம் இருக்கா? இந்த டெர்மினல் வோல்டேஜுக்கும் இஎம்எஃப்க்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா குயிக்காக சொல்லுங்க. வாட் இஸ் த ஃபார்முலா which connects terminal voltage, EMF and internal resistance? So I is equal to EMF divided by R plus small r. That is current இல்ல. terminal voltage என்ன வரும்? V would be equal to E minus I into R. Right? So இதான் அந்த டெர்மினல் வோல்டேஜுக்கும் டெர்மினல் வோல்டேஜ் EMF இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டுக்கான ரிலேஷன். இதில் நம்ம கரண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ கரண்ட் போகிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு I is equal to EMF of the battery and the equivalent resistance நம்ம calculate பண்ணுவோம். So I is equal to EMF of the battery and that will be capital R plus small r அப்படின்னு நமக்கு வந்து வரும். இந்த ரெண்டு விஷயம். இப்போ முதல் விஷயம் இதில் என்ன சொல்கிறாங்க, கிராஃப் வரைய சொல்கிறாங்க. ரைட்? டெர்மினல் வோல்டேஜுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் உள்ள கிராஃபை வந்து நம்ம டெர்மினல் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள கிராஃபை வரையணும். இது நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்லோப்பை பார்த்தோம். ஸோ திருப்பி ஒரு வாட்டி இதை ரீகால் பண்ணிக்கோங்க. என்ன வருது, நீங்கள் வந்து கிராஃபுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தேவை. கரெக்டா? ஸோ இந்த பார்ட்டில் ஒயில் என்ன இருக்குது, வோல்டேஜ் இருக்கா? ஸோ ஒயில் வந்து வோல்டேஜ் இருக்குது. எக்ஸில் என்ன இருக்குது, ரெசிஸ்டன்ஸ். எக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணிப்போனா கரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கரண்ட்டு. இப்போ இந்த கிராஃபை நான் வரைஞ்சேன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சியை நான் கனெக்ட் பண்ணேன்னா இதில் இங்கே நம்ம போடலாம் வி ஈக்குவல் டு we can able to write it like this minus r into I plus e ன்னு எழுதலாம். ஏன் அப்படி எழுதுறோம்? It is we can able to ditto the mimic the y equal to mx plus c equation. ஸோ இதில் ஒய்ன்றது வோல்டேஜ், இன்டர்செப்ட்ன்றது இஎம்எஃப், எக்ஸ்ன்றது வந்து கரண்ட்டு. அப்போ எம்னா பேசிக்காக என்னது, ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப் என்னவா இருக்கு, இட் இஸ் பேசிக்லி நெகட்டிவ் ஸ்லோப். ரைட்? ஸோ ஸ்லோப் வந்து நெகட்டிவ்ல இருக்கு, ஆனால் இன்டர்செப்ட் வந்து என்ன இருக்கு, பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் இன்டர்செப்ட் நெகட்டிவ் ஸ்லோப்னா எப்படி வரைவீங்க கிராஃப், இப்படி வரைவீங்க. ரைட்? ஸோ இந்த ஸ்லோப் வந்து என்னது, நெகட்டிவ் அண்ட் இன்டர்செப்ட் வந்து பாசிட்டிவ். ஸோ இதான் வந்து வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள கிராஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு பிளாட் திஸ் பர்டிகுலர் கிராஃப். ரெண்டாவது என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட். விக்கும் கரண்ட்டுக்கும் அதுவும் நம்ம வரைஞ்சிட்டோம். வோல்டேஜுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் கிராஃப் வந்து வரையணும். ஸோ அது எப்படி வரைகிறது, அதே மாதிரி திருப்பி என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துப்பீங்க. ஸோ இங்கே வோல்டேஜ் வரும், இங்கே வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வரும். இப்போ இதே கிராஃபில் நமக்கு என்ன தெரியும், வி இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் ஐ இன்டூ ஆர் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? வி ஈக்குவல் டு இ இன்டூ ஐ மைனஸ் ஆர். ஆனால் இங்கே இது வந்து ஸ்மால் ஆர். ரைட்? இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, கேபிட்டல் ஆர் இருக்குது ரெசிஸ்டன்ஸில். ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், கரண்டோட வேல்யூ வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். ரைட்? அப்போ இங்கே யூஸ் பண்ணோம்னா மைனஸ் கேபிட்டல் இ ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஆர் அப்படின்னு வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இ இன்டூ ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் இ இன்டூ ஆர் டிவைடட் பை ஆர் பிளஸ் ஆர். ஸோ இப்போ இங்கேருந்து என்ன வரும், இ இன்டூ ஆர் பிளஸ் E into small r minus E into small r
divided by r plus r அப்படின்னு வரும். இந்த term கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு வோல்டேஜுக்கும் இதுக்கும் உள்ள ஈக்குவேஷன் என்ன வரும்னா r divided by r plus r into e அப்படின்னு வரும். ஓகே, r divided by r plus r into e. ஸோ இதான் வந்து நமக்கு ஃபைனலாக ஒரு கிராஃபிக்கல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு டேட்டா இங்கே கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆகும், இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஒரு சின்ன வேல்யூ கரெக்டா. அப்போ ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஹையாக இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆயிரும்னா இந்த ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண இந்த ஸ்மால் ஆர் ரொம்ப நெக்லிஜிபிள் ஆயிரும். கரெக்டாக, இந்த ஸ்மால் ஆர் ரொம்ப நெக்லிஜிபிள் ஆயிடுச்சுன்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். ரைட், ஃபார் வெரி ஹை வேல்யூ ஃபார் ஹை ஆர் we can say that for r is very much greater than small r would be neglected. அப்போ ஸ்மால் ஆர் நெக்லெக்டட்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்போ v is equal to என்ன ஆயிரும், e ஆயிரும். இதான் இதோட பாயிண்ட். அப்போ என்ன அர்த்தம், கிராஃப் வந்து ஸ்லோவாக v versus r ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஹை ரெசிஸ்டன்ஸ்க்கு வேல்யூக்கு அப்புறம் என்ன ஆயிரும், v வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ இப்போ இதுக்கு கிராஃப் எப்படி வரும், இப்படி ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகி தென் இட் வில் பி அட்டைனிங் தி கான்ஸ்டன்ட் லைக் திஸ். ஸோ இதான் வந்து என்னது v versus I, and this is what we can call as a v versus r. So we can say for high r is neglected, so v become e, that is saturated. Okay, so this is the graph for the first part. Second part என்ன கேக்குறாங்க, it is found that r is equal to 4 ohm, the current is 1 ampere. So resistance வந்து 4 ohm இருக்கும்போது current 1 ampere னு சொல்றாங்க. ரெசிஸ்டன்ஸை 9 ஓமா இன்க்ரீஸ் பண்ணோன்னா கரண்ட் வந்து 0.5 ஆம்பியராக ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஈயோட வேல்யூ எவ்வளோ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், இங்கே நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, செகண்ட் பார்ட்டில் திஸ் ஆல்சோ யூ கேன் ஏபிள் டு கால்குலேட் பை, ஓகே, யூ கேன் ஏபிள் டு கால்குலேட் பை திஸ் ஃபேஷன். லெட்ஸ் டூ தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து 2 கேஸாக பிரித்து தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓமா இருக்கும்போது கரண்ட் வந்து 1 ஆம்பியர், ரைட். ஸோ when resistance is 4 ohm, the current would be 1 ampere. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 9 ஓம்ஸா மாத்திட்டோம் அப்படின்னா, ஆர் டேஷ் வந்து 9 ஓம்ஸ்னா நியூ கரண்ட் வந்து 0.5 ஆம்பியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 ஓம்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், E divided by capital R plus small r, ரைட்டா. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, கரண்ட் வந்து 1 ஆம்பியர். ஸோ இதை வச்சு கரண்ட் வந்து 1 E, ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 plus R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பார்ட்டில். அடுத்தது இந்த பாட்டுக்கு வாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, அதே நியூ கரண்ட் வந்து 0.5, அதாவது 1/2, அதே இஎம்எஃப், ரெசிஸ்டன்ஸ் வந்து 9 + R. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஈஸியாக ரெண்டுமே இ வந்து ஈக்குவேட் பண்ணி நம்ம என்னால் என்ன பண்ண முடியும், ஆரோட வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும், ரைட். ஸோ 1 and 2 are equal here. ஸோ 1 and 2 are equal, அதாவது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இயை ஈக்குவேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஈக்குவேட் இஎம்எஃப். ஸோ இயை ஈக்குவேட் பண்ணுங்க. இயை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இந்த சைடில் என்ன வரும், 4 + Rன்னு வரும். இந்த சைடில் என்ன வரும், 9 + R/2ன்னு வரும். ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் வில் பி 8 + 2R 9 + R. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இங்கே வந்து ஒரு R, இங்கே வந்து ஒரு 1. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ என்னது 1 ohms. ஸோ ஒன்ஸ் யூ காட் த ஆர் வேல்யூ would be 1 ohm. இது எந்த ஈக்குவேஷனில் வேணால் போட்டு இஎம்எஃப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஈக்குவேஷன் 1ல் போடுறேன் அப்படின்னா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் we can able to calculate the EMF. That EMF would be 1 × 4 + R, right. So 4 + R will be what, 1. So 5 volt would be the correct answer. Okay, so this is how you can able to solve this entire problem. So very important model regarding the terminal potential, internal resistance and external resistance. Clear? So this is how you can able to solve this question. புரிஞ்சுதா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Okay, fine. So let's move on to the next question. So you see here, நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இட் வில் டேக் திஸ் மச் டைம். நீங்கள் வந்து உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா குயிக்காக இந்த சம்ஸ் எல்லாம் போட்டுடலாம், கடகடன்னு போட்டு முடிச்சிடலாம். ஸோ அதனால் டோன்ட் திங்க் லைக் தட் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு, பட் யூ கேன் ஈஸிலி ஃபினிஷ் திஸ்.
Next question. இந்த கொஸ்டின் பாருங்க 23rd 3 marksல இதில் என்ன சொல்றாங்க? Okay, look into this question. So இதில் என்ன சொல்றாங்க? The ultraviolet wavelength 200 nanometers. Ultraviolet of wavelength. So wavelength would be 200 nanometer, which is given to us from a source, is incident on a metal surface. If stopping potential is minus 2.5 volt. So stopping potential is given to us minus 2.5 volt. Stopping potential is given to us minus 2.5 volt. Calculate the work function of the metal. So you need to calculate what is the work function of the metal. So இதுவுமே ஒரு டைரக்டான formula, right? Can you tell me what is the formula to calculate this? Come on, quick. Work function is given, incident wavelength is given. How to calculate the work function of the metal? You need to calculate, yeah, work function of the metal. What's the formula? Quick. Krish? So E is equal to work function by plus HV equal to work function. Okay, I think so. Yes, இங்க general photoelectric equation என்ன வரும்? Energy of the photon is equal to work function plus maximum kinetic energy தான் ஃபார்முலா. இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த maximum kinetic energy எதுக்கு ஈக்குவல்னா EV நாட்டுக்கு ஈக்குவல்னு எழுதிப்பீங்க. இதான் ஃபார்முலா, இதான் ஐடியா. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணுவீங்க? டைரக்டா you need to calculate the work function of the metal. So that would be energy of the photon minus kinetic energy maximum. That's it. Energy of the photon, how can you calculate? ஸோ நீங்கள் ஒன்றும் கிடையாது, இந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் 2.5 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் என்னன்னு சொல்லலாம்னா டைரெக்டாகவே மைனஸ் 2.5 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோதான். யூ கேன் டைரக்ட்லி சே திஸ் இஸ் மைனஸ் 2.5 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அப்போது நம்ம எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் கண்டுபிடிச்சா போதும். எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் என்னது? 1240 வேவ் லெங்த் இன் நானோமீட்டர்ஸ். ஸோ 1240 வேவ் லெங்த் வந்து 200 நானோமீட்டர்ஸா? இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 124 வந்து 62 டைம்ஸ் போகும், ரைட்? பேலன்ஸ் வந்து 6.2ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 6.2 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வரும் இது, ரைட்? ஸோ அப்போ வந்து இது 6.2 எலக்ட்ரான் வோல்ட். இந்த வோல்டேஜை டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்? எனர்ஜியாக எழுதலாம். அதாவது 2.5 வோல்ட்டை யூ கேன் டேரக்ட்லி சே தட் அஸ் 2.5 எலக்ட்ரான் வோல்ட். அங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ ஸோ டோட்டலாக ப்ளஸ் 2.5 எலக்ட்ரான் வோல்ட். 6.2ஓட 2.5 ஆட் பண்ணிங்கன்னா 6.7 and 8.7 electron volt would be the final answer for this. So the work function of the metal would be 8.7 electron volt. Okay. Second part பாருங்க, B part என்ன கேக்குறாங்க? How would the surface respond to the high intensity red light of wavelength 6328 Armstrong produced by the laser? So இந்த surface வந்து எப்படி react பண்ணுன்னு கேக்குறாங்க. Reactant means என்னன்னா whether it will eject the electron or not. That is what the meaning of the reaction. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நம்ம பி பார்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேவ் லெங்க் கொடுத்துருக்காங்களா 6328 ஆம்ஸ்ட்ராங்னு. ஸோ லேம்டா வந்து 6328 ஆம்ஸ்ட்ராங், இட் இஸ் given to us. How it will react? So for this also you need to check the energy of the photon, because energy of the photon check பண்ணிங்கன்னா 12400, பிகாஸ் இங்கே ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்குது. இப்போ 12400 6328 டிவைட் பண்ணிங்கன்னா 6328 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 12400 டிவைடட் பை 6328 போட்டோம்னா நமக்கு வந்து 1.95 தான் வந்து எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். 1.9 எலக்ட்ரான் வோல்ட் தான் வந்து எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் ஃபோட்டான். ஆனால் ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குது? ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 8.7 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன கன்க்ளூஷன்? எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் வந்து லெஸர் தென் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டலாக இருக்கிறதுனால no photoelectric effect will happen. ஓகே, எந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் இங்கே என்ன ஆகாது, நடக்காது அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஹவு மெட்டல் வில் ரியாக்ட்? த மெட்டல் வில் நாட் eject any electrons from the, it will not eject any electrons because the energy is not sufficient to do that. Okay, so I think that's it. Let's go for next question. So
1 2 உங்களுக்கு எத்தனை 3 மார்க்ஸ் இதில் நீங்கள் சால்வ் பண்ணும்போதே யோசிக்கணும் உங்களுக்கு எத்தனை 3 மார்க்ஸ் இதில் தெரியுது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டே வரணும். டேரெக்டாக நல்லா பண்ண முடியுது அப்படின்றத. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 4th கொஷின் 24 பாருங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? Explain briefly the help of a necessity diagram, the forward and the reverse biasing of a PN junction diode. Also draw the characteristics curve in 2 cases. So we need to explain briefly the help of a necessity diagram, the forward and reverse biasing of a PN junction diode. ஸோ நம்ம டயக்ராம் இதுக்கு வரையணும். இது வந்து ஒரு டைரக்டான கொஸ்டின். ஸோ இது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம், டிஃபிகல்ட்டே கிடையாது. ஈஸி 3 மார்க் இது. கொஸ்டினில் எக்ஸாமில் வந்ததுன்னா என்ன வரும்? எக்ஸ்பிளைன் த ஃபார்வர்ட் பயஸ் அண்ட் ரிவர்ஸ் பயஸா. ஸோ ஃபார்வர்ட் பயஸ்னால் என்ன பண்ணுவோம்? பிஎன் ஜங்ஷன் டயோட வந்து பி டைப் என் டைப் இருந்துச்சுன்னா பி டைப்போட பாசிட்டிவ் என் டைப்போட நெகட்டிவ், இதுதான் ஃபார்வர்ட் பயஸ். ரிவர்ஸ் பயஸ்னால் என்னது? இதே பி டைப், இது வந்து என் டைப். பி டைப்போட நெகட்டிவ், என் டைப்போட நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவை கனெக்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து என்னது? ரிவர்ஸ் பயஸ். ஸோ கிராஃப் எப்படி வரும்? இது ரெண்டுத்துக்கும், ஃபார்வர்ட் பயஸ்க்கும் ரிவர்ஸ் பயஸ்க்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் வி இருக்கும், இங்கே மைனஸ் வி இருக்கும், இங்கே ஐ இருக்கும். இதே மாற்றி போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. மெயினாக கேர்ஃபுல்லாக இருங்க. வோல்டேஜை தூக்கி ஒய் ஆக்சிஸ்லையும் கரண்ட்டை தூக்கி எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிங்கன்னா கிராஃப் ஃபுல்லாகவே தப்பாயிரும். ஸோ அதனால் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் யூ ஆர் ஹேண்ட்லிங் திஸ் ஸ்டஃப். ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன ஆகும்னா நமக்கு வந்து கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது டயோட்லாம் என்னென்னா நான் ஓமிக் டிவைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? நான் ஓமிக் டிவைஸ்னால் என்னது? விச் டஸ் நாட் ஒபே த ஓம்ஸ் லா. தட் இஸ் வாட் வி கேன் கால் அஸ் நான் ஓமிக் டிவைஸ். அப்போ இங்கே என்ன ஆகும்? வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்போம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா கட் ஆஃப் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஓகே, கட் ஆஃப் வோல்டேஜ் அதெல்லாம் நீ வோல்டேஜ்னு கூட சொல்லுவோம். நீ வோல்டேஜ் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? நமக்கு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? இந்த மாதிரி வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த நியூ வோல்டேஜ் பார்த்தோன்னா எவ்வளோ வரும்னா அரௌண்ட் 0.7 வோல்ட் வரும். இதுதான் ஃபார்வர்ட் பயஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இட் இஸ் அ நான் ஓமிக் டிவைஸ். ரிவர்ஸ் பயஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து வோல்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, கரண்ட்டே வராது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கரண்ட் சடனாக இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது. இதுக்கு இப்போ அந்த அந்த எந்த வோல்டேஜில் இது நடக்கும்? கேன் யூ டெல் மீ விச் வோல்டேஜ் இட் வில் ஹேப்பன்? Suddenly the current will start to increase like this. No, what is that name? What is the name? Which that இப்போ இங்கே நீ வோல்டேஜ் நான் சொல்கிறேன்ல, அதே மாதிரி அந்த வோல்டேஜுக்கு பேர் ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன? நிகாரிகா? த்ரெஷோல்டா. ஓகே, அதுக்கு பேர் என்னன்னா அந்த வோல்டேஜுக்கு பேர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ நீ வோல்டேஜ் ஆர் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஜீனர் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த வோல்டேஜுக்கு பேர் வந்து ஜீனர் வோல்டேஜ். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் என்னது? ஜீனர் வோல்டேஜ். இது வந்து நியூ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதான் வந்து என்னது? 2 டைப்ஸ் ஆஃப் திங். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 2 கேசஸ், ஃபார்வர்ட் பயஸ் அண்ட் ரிவர்ஸ் பயஸ். ஓகே, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டன். நெக்ஸ்ட், ஓகே, திஸ் இஸ் டன் ரைட். நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் இதுவும் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 25 பாருங்க. I think that is also we have done. 25. இந்த கொஸ்டின் பாருங்க, இல்லை என்ன சொல்றாங்க? Okay, look into this question. What they're asking here. Plot the graph showing the variation of binding energy per nucleon as a function of mass number. So first of all, what is binding energy per nucleon? Quick recap. What is binding energy per nucleon? Binding energy per nucleon means it is called as a total binding energy divided by mass number. இதான் என்னது? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானோட ஃபார்முலா. கரெக்டா? டோட்டல் பைண்டிங் எனர்ஜியை மாஸ் நம்பரால் டிவைட் பண்ணா வர்றது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ்? அகெயின் ரீகால் திஸ். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ்? This is the value which is used to find the
ஸ்டெபிலிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ், அதாவது ஒரு நியூக்ளியஸ் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்றதை வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியனை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். டோட்டல் பைண்டிங் எனர்ஜியை வச்சு மெஷர் பண்ண மாட்டோம். ஏன்னா டோட்டல் பைண்டிங் எனர்ஜின்றது வந்து மொத்த நியூக்ளியஸோட எனர்ஜி. ஆனால் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்றது வந்து என்னது, ஒரு ஒரு நியூக்ளியஸ்லேருந்து ஒரு புரோட்டானையோ இல்லை ஒரு நியூட்ரானையோ ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதுன்றது தான் வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். ஓகே, ஸோ எனர்ஜி required to remove one nucleon from nucleus. இதான் நம்ம என்ன சொல்லுவோம், பைண்டிங் எனர்ஜி per nucleon அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So it is used to define the stability of the nucleus. It is used to measure the stability of nucleus. Okay, so இதுக்கு வந்து நீங்க கிராஃப் வரைவீங்க. ஸோ கிராஃப் வரைஞ்சிங்கன்னா பைண்டிங் எனர்ஜி per nucleon எப்படி வரும், இங்கே வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வரும், இங்கே வந்து மாஸ் நம்பர் வரும். ஸோ முதல் ஃபேக்டர் வந்து என்னன்னா, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து இட்ஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ் நம்பர். கரெக்டா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஹைட்ரோஜன், ஹீலியம், லித்தியம்னு எடுக்கும்போது இன்ஃபேக்ட் வந்து நம்ம எது வந்து மோர் ஸ்டேபிள்னு சொல்லுவோம்னா, ஹைட்ரோஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீலியம், ஓகே, அதாவது ஹீலியம் வந்து லித்தியமோட மோர் ஸ்டேபிளாக இருக்கும், ரைட்? ஸோ அதனால it cannot be, we cannot able to say it is directly proportional. ஸோ கிராஃப் எப்படி வரும்னா இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி ஏறும். ஓகே, ஸோ எஸ், அப்புறம் இறங்க ஆரம்பிச்சு. ஓகே, இதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட். எது ஹையஸ்ட் இருக்கிறதுலே சொல்லுங்க, விச் ஆஸ் த ஹையஸ்ட் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்? டெல் மீ. அயன். ஸோ 56, மாஸ் நம்பர் 56. ஸோ தட் இஸ் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 8.8 MeV. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும்னா ஹைட்ரோஜன் வரும், அடுத்தது ஹீலியம் வரும், அடுத்தது ஆக்சிஜன் வரும், இந்த மாதிரி வரும். ஸோ ஹைட்ரோஜன், ஹீலியம், அடுத்தது வந்து லித்தியம், இதெல்லாமே வந்து இதான் வந்து பேசிக்கான இதோட ஐடியாஸ் தட் யூ கைஸ் கீப் இட் இன் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, which property of nuclear force explain the approximate consistency of the binding energy in the range of 30 to 170. This is what I can call as a saturation, what I can call a saturation force, we would say. This is what I can call as a saturation. Which property of nuclear force explain the approximate constancy of a binding energy in the range of 30 to 170, greater than 30 and less than 170. This is what I can call as a saturation of nuclear force. Okay, saturation. So simple one word la solrona, saturation. Okay, so we can say saturation of particle, nuclear force, or saturation of particle we can say. காரணம் என்னன்னா, ஏன் வந்து அதாவது இந்த ரேஞ்சில் என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து பைண்டிங், அதாவது பார்ட்டிகல்ஸ் அதிகமாக பைண்டிங் எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். 30க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுது பாருங்க, மாஸ் நம்பர் அதிகமாக பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது. ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுறது. மோர் த பார்ட்டிக்கல் ஆஃப்டர் த 30 in the range of 170, the binding energy per nucleon will be decreasing. Why it is decreasing? The reason is more particles are there. More particles இருந்தால் என்ன ஆகும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் நியூக்ளியர் ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆகும், பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரேடியேஷனாக வெளியே வந்துடும். அதனால அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், நியூக்ளியஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட். ஓகே, how does one explain the release of energy in both the process, nuclear fission and nuclear fusion, from the graph? So how does one explain the release of energy in both the process? எப்படி வந்து இந்த ரெண்டு ப்ராசஸ்லேயும் வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு யோசிச்சு பாரு. ரிலீஸ் ஆகுதுன்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நியூக்ளியர் ஃபிஷன் எடுத்துக்கலாமா, நியூக்ளியர் ஃபிஷன் எடுத்துக்கலாம். ஸோ நியூக்ளியர் ஃபிஷனில் என்ன நடக்கும்னா, ஒரு ஹெவி நியூக்ளியஸ் வந்து ஓகே, ஒரு ஹெவி நியூக்ளியை வந்து என்ன ஆகும்னா லைட்டர் நியூக்ளியா பிரேக் ஆகும். ஓகே, லைட்டர் நியூக்ளியா பிரேக் ஆகும். ஸோ இந்த ஹெவி நியூக்ளியைக்கு வந்து என்ன, இந்த லைட்டர் நியூக்ளியைக்கு என்ன ஆகும்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து ஹெவி நியூக்ளியை விட அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இதோட அதிகமாக இருக்கும். அப்போது நமக்கு வந்து ப்ராடக்ட்டில் வந்து எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்டண்ட்டை விட நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டண்ட்
ப்ராடக்ட் இஸ் ஹை, ரியாக்டன்ட் இஸ் லோ. ஸோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்லையும் என்ன ஆகும், உங்களுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷன் பார்த்துக்கோங்க. நியூக்ளியர் ஃபியூஷனில் என்ன ஆகும், நியூக்ளியரில் ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா லைட்டர் நியூக்ளியை இருக்கு இல்லையா, 2 லைட்டர் நியூக்ளியை, இந்த 2 லைட்டர் நியூக்ளியை வந்து என்ன பண்ணுன்னா, லைட்டர் நியூக்ளியை ஃபியூஸ் டுகெதர், லைட் நியூக்ளியை இதெல்லாமே ஃபியூஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும், இது ஒரு ஹெவி ஸ்டேபிள் நியூக்ளியை ஃபார்ம் பண்ணும். அதான் இங்கே விஷயம், ஹெவி ஸ்டேபிள் நியூக்ளியை. ஸோ அப்போ எதுக்கு அகெயின் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ஸ்டேபிள் நியூக்ளியைக்கு தான் என்னது எனர்ஜி வந்து அதிகம். எதை விட கம்பேர் பண்ணும் போது, லைட் நியூக்ளியை ஃபியூஸை விட. ஸோ அகெயின் இந்த கேஸ்லேயும் வந்து என்னது, இந்த ஸ்டேபிள் நியூக்ளியை ஹேஸ் அ மோர் எனர்ஜி கம்பேர் டு திஸ் ரியாக்டன்ட். ஸோ இங்கேயும் வந்து என்ன ஆகும், ப்ராடக்டோட எனர்ஜி வந்து ரியாக்டன்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கேஸ்லேயும் என்ன ஆகுது, எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ஹோல் திங் அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு explain this. Okay, clear. Okay, let's move on to the next part. Okay, next part பாருங்க, 26 பாருங்க. இந்த question எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. Okay, எப்படி சால்வ் பண்றது, hydrogen atom in its ground state is excited by means of monochromatic radiation of wavelength 975 angstrom. How many different lines are possible in the resulting spectrum? இதே மாடல் நேற்று ஒன்று பண்ணோம். ஓகே, அதாவது வேவ் லெங்த் எவ்வளோவா இருக்குன்னா எவ்வளோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து இதுலேருந்து எமிட் ஆகுது பாசிபிள் அப்படின்றது தான் வந்து அவங்க கொஸ்டினாக கேட்குறாங்க. சரியா? எப்படி சால்வ் பண்ணலாம் இதை சிம்பிளாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேவ் லெங்த் கொடுத்துருக்காங்களா, இந்த வேவ் லெங்த்தை வச்சு நீங்கள் எனர்ஜி கண்டுபிடிச்சிங்கனாலே அது என்ன ஸ்பெக்ட்ரல் லைன், என்ன எனர்ஜி கேப்னு நம்ம கண்டுபிடிச்சாலே அது என்ன ஸ்பெக்ட்ரல் லைன் நம்ம சொல்ல முடியும். ரைட்டா? வேவ் லெங்த் என்ன கொடுத்துருக்காங்க, 975 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த எனர்ஜி கேப் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம். 1240 டிவைடட் பை 975, இங்கே 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது கால்குலேட் பண்ணுங்கள், என்ன வரும், 12470 975 ஆம்ஸ்ட்ராங் நம்ம போட்டோம்னா நமக்கு ரிசல்ட் என்ன வரும், 12400 975 போட்டோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து 12.71. இதே தான் போனதுலேயும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 12.71 அப்ராக்சிமேட்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 12.75 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது நம்ம நேற்றே பார்த்தோம்னா எந்த ஆர்பிட் இது 12.75ன்றது, எந்த ஆர்பிட்லேருந்து எந்த ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகிறதுக்கு 12.75 எனர்ஜி கேப் வந்து தேவை, tell me. So 1 to 4. So n1 is equal to 1 and it is going to n2 is equal to 4. So அதுக்கு தான் எனர்ஜி கேப் வந்து இவ்வளோ 12.75. இப்போ எவ்வளோ பாசிபிள் ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து எமிட் ஆகும், இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா நேற்று சொன்னேன். again tell me what is that formula, number of spectral line. What is the formula of that number of spectral line which is emitted? So n into n minus 1 divided by 2. Exactly, n into n minus 1 divided by 2. So here 4 and here 3 and here 2. So 6 spectral line would be emitted in this case. Okay, so this part would be done. Second வந்து என்ன கேட்குறாங்க இதில், செகண்ட் வந்து calculate the longest wavelength among them. I think you may assume the ionization அதே தான் இது. ஆக்சுவலாக longest wavelengthனா 3 to 4. Okay, lambda max, that is what ஏன்னா லாங்கஸ்ட் வேவ் லெங்க்த்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், எனர்ஜி வந்து எதுக்கு வந்து லீஸ்டாக இருக்கோ அதுதான் வந்து ஹையஸ்ட் வேவ் லெங்க்த்து. ஸோ 4 ஆர்பிட்டில் லீஸ்டாக இருக்கிறது வந்து 3 to 4 தான் எனர்ஜி. ஓகே, டன். லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, define the term wave front. Okay, define the term wave front, state the Huygens principle, then what will happen to the light ray after it is passing through the convex lens. Okay, so this is the question. Let's see.
Okay. So can you tell me what is wavefront here? தியரி எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். வேவ் ஃப்ரண்ட்னா என்ன? Define the term wavefront. What is wavefront? Tell me. Nigarika. Krish. Sir, it's a locus of a point which keeps oscillating at the same phase. So it is a cross section of a light beam. Okay, so and all locus also, that is exactly correct. So we simply say it is a cross section of a light beam in which all the particles are oscillating in the same phase. So wavefront அப்படின்னா என்னது? You would say it is a cross section of a light beam in which all the particles are oscillates in same phase. So that is what I can call as a wavefront. அடுத்தது ஹைகன்ஸ் பிரின்சிபல்னா என்னது? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹைகன்ஸ் பிரின்சிபல்னா என்னது? We would say Huygens principle means in each and every wavefront, in each and every planar wavefront, there is a particle called secondary source. This secondary source, okay, this is a secondary, or we can call this a secondary wavelets, right? So in a planar wavefront, there is a point source. This is called as a secondary wavelet, and this secondary wavelet produces its own spherical wavefront, and the common tangent of those spherical wavefront gives the next position of the previous wavefront. இதான் வந்து அதோட டெஃபினேஷன், ரைட்? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைகன்ஸ் பிரின்சிபல். அடுத்தது, கன்சிடர் அ பிளேனார் wavefront incident on a thin convex lens. இப்போ என்ன, உங்களுக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. இதில் வந்து என்னது, ஒரு பிளேனார் லைட், அதாவது ஒரு பேரலல் பீம் ஆஃப் லைட் வந்து என்னது இதில் வந்து படுது. ஓகே, so consider a plane wavefront incident on a thin convex lens. Draw a proper diagram to show how the incident wavefront transfers through the lens and after the refraction focus on the focal point. So இந்த லைட் ரே என்னது, ரெஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் இட் இஸ் மீட்டிங் ஆன் த ஃபோக்கல் பாயிண்ட். இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸில் வந்து இந்த மாதிரி மீட் பண்ணுது. ஓகே, ஸோ இட் இஸ் மீட்டிங் ஆன் த ஃபோக்கல் பாயிண்ட். ஓகே, இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா, ஃபோக்கல் பாயிண்ட் giving the shape of the emergent wavefront. So you need to give the shape of the emergent wavefront. So what is the incident wavefront shape and what is the emergent wavefront shape here? You would say no. Incident wavefront shape வந்து it is a planar wavefront, கரெக்டா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதெல்லாம் parallel beamனா நமக்கு தெரியும், பேசிக்லி இது என்னவா இருக்கும், ஒரு பிளேனார் வேவ்ஃப்ரண்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக்கலி we will be calling this as a planar wave front. அடுத்தது, இந்த லைட் ரே என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து பேசிக்கலி இந்த லைட் ரே வந்து கன்வர்ஜ் ஆகுது, ரைட்? இப்போ லைட் ரே கன்வர்ஜ் ஆச்சுன்னா நீங்கள் வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிங்கன்னா எப்படி வரும்னு பாருங்க. இங்கே ஒரு பார்ட்டிக்கல் வரும், இங்கே ஒரு பார்ட்டிக்கல் வரும், இங்கே ஒரு பார்ட்டிக்கல், இங்கே ஒரு பார்ட்டிக்கல், இங்கே 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 இங்கே. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து என்ன வரும், ஷேப் வந்து வரும். ஸோ இது என்ன வேவ் ஃப்ரண்ட்டு, பேசிக்காக இது வந்து ஒரு கான்கேவ் வேவ் ஃப்ரண்ட். லைட்டோட டைரக்ஷன் போகிறது பார்த்தா இட் இஸ் பேசிக்கலி கான்கேவ் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். Wavefront. That's இதுக்கான answer. Okay, so this is how you can able to solve this question. So make sure you know the definitions of what is wavefront, what is the principle of Huygens. நோட்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க, இந்த diagrams ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, done. Let's go for next. So yeah, this is done. Next, இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க, derive the expression for the magnetic energy stored in a solenoid in terms of magnetic field area length L carrying a steady current I.
how does this magnetic energy per unit volume compare with the electrostatic energy density stored in a parallel plate capacitor? So what do you need to do? You need to compare the magnetic energy stored in a solenoid and you have to compare with the electrostatic energy stored in the electrostatic energy density stored in a capacitor. இது எப்படி டெரைவ் பண்றதுன்றதை நம்ம இப்போ குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, வெரி சிம்பிள். வந்து நமக்கு என்ன தெரியும்னு யோசிச்சு பாருங்க. ஐ வில் டெல் யூ. The first thing is, what is the formula for energy stored in a solenoid? Tell me, what is the formula for energy stored in a solenoid? So E is equal to epsilon or not E by D. No, solenoid. Oh, sorry. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெப்பாசிட்டருக்கு என்ன சொல்கிறோம்? ஆஃப் சிவி ஸ்கொயர்னு சொல்கிறோம், ரைட்? வி ஆர் சேயிங் ஃபார் கெப்பாசிட்டர் டு பி ஆஃப் சிவி ஸ்கொயர். Similarly, for solenoid or inductor, what is the energy would be stored? Magnetic energy formula. Okay. சரி, எப்படி இது நான் வரும்? Yes, half by U not Ni. No. Oh, that's the magnetic field. No. Okay, I'll tell you. எப்படி இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்றதை அதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சொலினாய்டு இருக்கா? இந்த சொலினாய்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஏசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணுறோம், இல்லைனா டிசிலேயே கனெக்ட் பண்ணுவோம், ரைட்? ஓகே, ஸோ இதோட வேல்யூ வந்து எல். இது பேசிக்லி டிசிலேயே கனெக்ட் பண்ணும் வந்து வி. ஓகே, நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன தெரியும், இங்கே வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம வாட் இஸ் அ பவர் சப்ளைடு பை த பேட்டரி, நம்ம இந்த சொலினாய்டில் வந்து எவ்வளோ இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும்? எல் இன்டூ டிஐ பை டிடின்ற இஎம்எஃப் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும், கரெக்டாக? இ இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ டிஐ பை டிடி. தட் அண்ட் ஆல் வேணும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, யூஸ்வலாக வந்து இதில் டெவலப் ஆகக்கூடிய இஎம்எஃப்பும் பேட்டரியோட வோல்டேஜும் சேமாக இருக்கும், பிகாஸ் இட் ஹஸ் பின் கனெக்டட் வித்தவுட் எனி ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வாட் இஸ் த பவர் சப்ளைடு பை த பேட்டரி? ஸோ நம்ம பண்ணலாம் பவர் சப்ளைடு பை த பேட்டரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, பி இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக வி இன்டூ ஐன்னு எழுதுவோம். இதில் வியும் இயும் ஈக்குவல் நான் சொன்னேன்ல, அப்போ வி இஸ் ஈக்குவல் டு இ. அப்போது விக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், எல் இன்டூ டிஐ பை டிடி இன்டூ ஐ அப்படின்னு வரும், இங்கே பவர்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிடியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு, ஸோ பி இன்டூ டிடி வில் பி ஈக்குவல் டு எல் இன்டூ டிஐ பை டிடின்னு வரும், ரைட்? 1 minute. ஸோ நமக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே நான் எழுதுறது. ஸோ பி இன்டூ டிடி வில் பி ஈக்குவல் டு எல் இன்டூ ஐ இன்டூ டிஐ அப்படின்னு வரும், ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடுமே இன்டெகிரேட் பண்ணுறேன் ஃபார் டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ பவர் இன்டூ டிடி, ஓகே, இங்கே இன்டெகிரேட் பண்ணிடலாம். இங்கே எல் இன்டூ இன்டெகிரல் ஆஃப் ஐ இன்டூ டிஐன்னு வரும். ஸோ 0 டு மேக்ஸிமம் கரண்ட்டு நம்ம இங்கே வச்சுக்கலாம், ஓகே? ஸோ இனிஷியலாக டைம் ஈக்குவல் டு 0 அப்போ there is no any current which is supplied. When time is equal to t, the current supplied would be I. So அப்போ power into time will be L into I into di ஓட integration என்ன? X into dx னா x square by 2. So I into di னா I square by 2. அப்போ என்ன வரும் நமக்கு? I square by 2ன்னு வரும். இந்த power into time னா என்னது? பேசிக்காக அதாவது power is equal to energy by time. அப்போ எனர்ஜினா பவர் இன்டூ டைம். ஸோ அப்போ டெக்னிக்கலாக நம்ம என்ன சொல்லுவோம், எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டர் would be half into Li square. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டர் ஃபார்முலா would be U is equal to half into Li square. பட் ஆனால் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, யூ நீட் அ எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏரியா. இந்த டேர்ம்ஸில் வேணும் எனர்ஜி. இங்கே இருக்க அந்த கண்டினியூஷன் பாருங்கள், லெங்க் சொலினாய்டு இதில் வேணும் நமக்கு எனர்ஜி. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சொலினாய்டு இருக்கு இல்லையா, சொலினாய்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும்னு பாருங்கள். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த சொலினாய்டு வந்து மியூ நாட் இன்டூ என் இன்டூ ஐ, இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன பண்ணுவீங்க, ஐ இஸ் ஈக்குவல் டு பி பை மியூ நாட் இன்டூ என்னன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது ஈக்குவேஷன் 1 ஆல்ரெடி, இதை 1ல் போடுங்க. போட்டிங்கன்னா எவ்வளோ எனர்ஜி அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி இது டோன்ட் ஃபர்கெட் வாட் அபவுட் த எல் வேல்யூ, செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேல்யூ. செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து மியூ நாட் என் ஸ்கொயர் இன்டூ ஏரியா இன்டூ லெங்க்த்து, கரெக்டாக? இதான் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ். இதையும் நம்ம என்ன பண்ணணும், இதில் போடணும், இதையும் வந்து இதில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா 1/2 இன்டூ எல், செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து மியூ நாட் என் ஸ்கொயர் ஏரியா இன்டூ லெங்க்த்து இன்டூ ஐ, தட் வில் பி பி ஸ்கொயர் மியூ நாட் ஸ்கொயர்
n square. The n square cancel ஆயிரும், ஒரு mu naught cancel ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா u is equal to b square divided by 2 times of mu naught into area into lengthன்னு வரும். இந்த ஏரியா இன்ட்டு லெங்க்த்ன்றது என்னன்னா பேசிக்காக இதுக்கு பேர் வால்யூம்னு நம்ம சொல்லுவோம், வால்யூம். ஸோ அப்போ நம்ம இந்த வால்யூமை டிவிஷனில் கொண்டு வந்துட்டோம்னா எனர்ஜி பர் யூனிட் வால்யூம், ரைட்? தட் இஸ் வாட் யூ கேன் கால் அஸ் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி இன் அ பர் யூனிட் வால்யூம் we will be calling that as எனர்ஜி டென்சிட்டி. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து எனர்ஜி டென்சிட்டி, b square by 2 times of the mu naught. Okay, so this is the whole thing. And yeah, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து கெப்பாசிட்டரோட கம்பேர் பண்ணணும். எப்படி கெப்பாசிட்டரோட கம்பேர் பண்ணுவீங்க? இது அப்படியே நான் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம்ல, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். வாட் இஸ் த டைரக்ட் ஃபார்முலா? எனர்ஜி டென்சிட்டி இன் கெப்பாசிட்டர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. What is that? Energy density in electric field 1 by 2 epsilon naught E square. This is the form, right? So 1 by 2 epsilon naught E square, that is what I can call as a energy stored in capacitor. So இது அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, இங்கே எப்சிலான் நாட் வருது, அங்கே மியூ நாட் வருது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு கம்பேர். ஸோ மேக் ஷுர் யூ நோ ஹவு டு டெரைவ் திஸ். ஓகே, இதுவுமே ஒரு முக்கியமான பார்ட் தான், டெரிவேஷன் பார்ட் தான். ஓகே, ஸோ லேர்ன் ஹவு டு டூ திஸ். ஓகே, I think that's it. So this is also over. Next, இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவுமே ஒரு டைரக்டான கொஸ்டின். இது டைரக்ட் என்சிஆர்டி கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? Determine the direction of the induced current in each loop using the Lenz law. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லூப் வந்து உள்ளே வருதா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு லூப் வந்து உள்ளே வந்ததுன்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணும்? காயில் ஆல்வேஸ் அப்போஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அப்போ இது உள்ளே வரும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதை இன்க்ரீஸ் ஆகிறத குறைக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த டைரக்ஷனில் கரண்ட் இருக்கணும்? டெல்மி, எந்த டைரக்ஷன்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இதுக்கு குவிக், கிளாக் ஆர் ஆன்டி கிளாக்? இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கரெக்ட். ஓகே, ஆன்டி கிளாக்காக இருந்தால் தான் நம்ம அப்போஸ் பண்ண முடியும். இந்த கேஸ்லையும் வந்து இதுக்கு என்ன சொல்லுங்க? இதுக்கு வந்து பிசிடிஏபி தான் ஆன்சரு. இதுக்கு கிளாக்கா ஆன்டி கிளாக்கா? இதுக்கு இது வந்து இந்த காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை விட்டு வெளியில் போகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை விட்டு வெளியில் போகுதுன்னா இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையுது. அப்போ காயில் என்ன பண்ண பார்க்கணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். இப்போ கிளாக்கா ஆன்டி கிளாக் வைஸா? எஸ். ஸோ இதுக்கு என்ன வரும்? நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிளாக் வைஸ். இதுக்கு என்ன வரும்? ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதுவும் என்ன ஆகுது? இந்த காயிலும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை விட்டு வெளியில் போகுதுனால இதுவும் என்ன தான் வரும்? நமக்கு கிளாக் வைஸ் தான் அதுக்கான ஆன்சர். ஓகே, இதெல்லாம் டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் 3 மார்க்கில் வந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, சீக்கிரமாக போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்தது வந்து செக்ஷன் டி, 5 மார்க்ஸு. ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே வந்து அப்படியே வந்து நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ டைரக்டாக கொஸ்டின் பாரு. விச் வேவ் லெங்த் ஆஃப் த சன் இஸ் யூஸ்டு ஃபைனலி ஆஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி? ரேடியோ வேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட், மைக்ரோவேவ். ஸோ இதில் எது வந்து ஃபைனலாக சன்லேருந்து வர்றதை எலக்ட்ரிக் எனர்ஜியாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும்? ரேடியோ வேவா, இன்ஃப்ராரெட்டா, விசிபிளா, மைக்ரோவேவா அப்படின்னு கேட்குறாங்க. எது கரெக்டான ஆன்சர்? இட் வில் பி இன்ஃப்ராரெட். ஓகே, ரேடியோ வேவ்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ விசிபிள் லைட்டும் மோஸ்ட்லி விசிபிள் லைட்டை வச்சு கூட பண்ணலாம், பட் இன்ஃப்ராரெட் இஸ் மோர் சூட்டபிள். நெக்ஸ்ட் பி, which of the following electromagnetic radiation have the longest wavelength? X-ray, gamma, micro, radio waves. The radio. Longest is basically radio. Next, which of the following is not electromagnetic in nature? நாலில் இது electromagnetic கிடையாது. எக்ஸ்ரேவா, காமாவா, கேத்தோடா, இன்ஃப்ராரெட்டா? Which is not electromagnetic in nature.
cathode. ஸோ எக்ஸ் ஏன்னா இது இந்த கேட்டகரி எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கில் வந்துடும். கேத்தோட் ரேஸ் தான் வந்து என்னது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கில் வராது. கேத்தோட்னா என்னது? இட் இஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான் தான் கேத்தோடு. எலக்ட்ரான் ஸ்ட்ரீம், அதாவது ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான் தான் கேத்தோட். ஸோ அதனால எது வராது? கேத்தோட் ரேஸ் வந்து வராது. சி தான் ஆன்சர். டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த வேவ் லெங்த், இதுவுமே ஒரு டைரக்டான கொஸ்டின். விச் இஸ் அ டிக்ரீசிங் ஆர்டர் ஃபார் திஸ்? டெல் மீ குவிக்லி. டிக்ரீசிங்னா என்னது? ஹையஸ்ட் டு லீஸ்ட். எந்த ஆப்ஷன்? Decreasing order of thing. It should be the correct. So D. D. Microwave, infrared, ultraviolet. Basically then ஒரு RMI VU XG. இதான் வந்து என்னது? இன்க்ரீசிங் ஃப்ரீக்வன்சின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க கேட்கறது என்னது? டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லெங்க். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல்சோ ஹையஸ்ட் டு லோவஸ்ட். அப்போ மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், அல்ட்ராவயலட், தட் இஸ் கரெக்ட். ஓகே, என்ன? யா, கரெக்ட். லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆஸ் அ மினிமம் வேவ் லெங்க்? இதில் எது வந்து மினிமம் வேவ் லெங்க் வந்து இருக்கு? எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட், காமா, காஸ்மிக் ரே, விச் இஸ் மினிமம் வேவ் லெங்க்? ஆக்சுவலாக அந்த காஸ்மிக் ரேன்றது வந்து இதுவும் ஒரு மைக்ரோவேவ் தான். மைக்ரோவேவ் பேக்ரவுண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட். ஆக்சுவலாக இந்த மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் தான் என்னது? நம்ம முதல்ல யூனிவர்ஸ் பிக் பேங்குன்னு சொல்கிறோம்ல, அப்போ ஆரம்பித்து வந்த காஸ்மிக் ரேஸ். இதை வச்சு தான் அதை கண்டுபிடிக்கிறோம். we are going time travel backing to the big bang. Okay, anyway, so here which has a minimum wavelength தான் என்னது? எக்ஸ்ரே தான் வந்து நமக்கு காமா தான் இருக்கிறதுல என்னது மினிமம் வேவ்லெங்க். ஸோ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் கொஷின் பாருங்க. இதுவும் வந்து ஒரு டிப்பிக்கல் சேம் என்சிஆர்டி மாடல், ரைட்? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. 2 large metal plates close to each otherன்னு சொல்லிட்டாங்க. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் த ஆப்போசிட் சைன்ஸ் கொடுத்துட்டாங்க. வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. த இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த அவுட்டர் ஃபர்ஸ்ட் பிளேட்டுன்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேட். அவுட்டர் ரீஜன்னா இந்த ரீஜன் தான். இந்த ரீஜனில் டோட்டலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? குவிக்லி டெல் மீ. இந்த பாயிண்ட்டை 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் 1ல் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை அவுட்வர்டில் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்வர்டில் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது? இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். கரெக்டா? இண்டிபெண்ட் ஆஃப் ஆரை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டும் நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரீஜனில் ஆன்சர் வந்து 0. பட் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்டர் ரேஞ்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளேட்? தான் கரெக்ட். 0 தான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது, வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் அவுட்டர் ரேஞ்ச் ஆஃப் த செகண்ட் பிளேட்? செகண்ட் பிளேட்டுக்கும் என்னது ஆன்சர்? 0 தான். 0, இதுவும் 0. ஏன்னா செகண்ட் பிளேட் அவுட்டர் ரீஜன் எடுத்தாலும் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், மைனஸ் சிக்மானால ப்ளஸ் சிக்மானால இந்த சைடில் இருக்கும். அகெயின் இட் வில் கேன்சல். ஸோ தட் இஸ் ஆல்சோ 0. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட்ஸ்? பிட்வீன் த பிளேட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பாசிட்டிவ் ரைட் சைடில் கிரியேட் பண்ணும், இந்த நெகட்டிவ் ரைட் சைடில் கிரியேட் பண்ணும். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 2 டைம்ஸ் ஆஃப் தி இ. 2 டைம்ஸ் ஆஃப் தி இ. ஒரு இ வந்து ஆல்ரெடி வந்து சிக்மா பை ஒரு பிளேட் கிரியேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து என்னது? சி, டோன்ட் கன்ஃபியூஸ் ஹியர், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? த இன்டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் இஸ் சிக்மா பை எப்சலான் நாட். பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து ஒரு பிளேட் வந்து கிரியேட் பண்ணுற ஒரு சைடில் கிரியேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிக்மா பை எப்சலான் நாட் தான் வரும். ஏன்னா ஜென்ரலாக ஒரு பிளேட், இப்போ ஒரு பிளேட் இருக்குன்னா பாசிட்டிவ் இருக்குன்னா இந்த சைடில் மட்டும் கிரியேட் பண்ணுறது சிக்மா பை 2 எப்சலான் நாட். இந்த சைடில் கிரியேட் பண்ணுறது சிக்மா பை 2 எப்சலான் நாட். மொத்த பிளேட்டும் பார்த்தீங்கன்னா சிக்மா பை எப்சலான் நாட். நம்ம ஒரு சைடு பார்க்கறதுனால சிக்மா பை 2 எப்சலான் நாட் இன்டூ 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து சிக்மா பை எப்சலான் நாட். சரியா? வேல்யூஸ் ஆல்ரெடி இருக்குல்ல, நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் தி ரைட் சைட் ஆஃப் பி at a distance 2 centimeter and 4 centimeter. Okay, what is the
ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் ரைட் சைடு ஆஃப் பி, இதுதான் பி. பியோட ரைட் சைடில் 2 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர். எந்த டிஸ்டன்ஸில் பார்த்தாலும் ஆன்சர் என்னது? 0 தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி electric field is independent of the distance. In order to estimate the electric field due to thin finite plate metal plate, what is the shape of the Gaussian surface? அதாவது இதை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட ஷேப் என்னன்னு கேட்குறாங்க. இந்த டெரிவேஷன் நீங்கள் ஒரு ஷேப் எடுத்திருப்பீங்களா? என்ன ஷேப் எடுத்திருப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த சிக்மா பை 2 எப்சிலான் நாட் கண்டுபிடிக்கிறதுக்கு surface, plane surface. Plane surface-ஆ cylindrical surface-ஆ? That's lambda. இப்படி தானே எடுப்போம். Oh yeah, yes sir. ரைட். ஸோ நம்ம இன்ஃபைனைட் பிளேட் இருந்தால் கூட இப்படி தான் எடுப்போம். ஸோ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் தான் நம்ம எடுப்போம். ஃபைன். நெக்ஸ்ட் செக்ஷன் இ. இதில் பார்த்துக்கோங்க, எத்தனை 33வது கொஸ்டினில் உங்களுக்கு ஆப்வியஸாக 6 சாய்ஸ் இருக்குது. கேன் யூ டெல் மீ, இப்போது நான் உங்ககிட்ட இதை விடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 31st கொஸ்டின் இருக்குது. இது ரெண்டுத்தில் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க? கொஸ்டினை பாருங்கள். இது எல்லாமே தியரட்டிக்கலாக, ஓகே இது ப்ராப்ளமாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். How is working of a telescope is different from that of microscope-னு ஒரு கொஸ்டின். டெலஸ்கோப்புக்கும் ஒர்க்கிங்குக்கும் மைக்ரோஸ்கோப் ஒர்க்கிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? டெலஸ்கோப் வந்து இட் இஸ் யூஸ்டு டு see the distant object. Microscope is used to magnify the smaller object. And the second difference வந்து lenses. டெலஸ்கோப்பில் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பெருசாக இருக்கும், மைக்ரோஸ்கோப்பில் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஓகே, இதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். அடுத்தது இதோட ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? நார்மல் அட்ஜஸ்ட். இதில் நீங்கள் முதல்ல என்ன நோட் பண்ணணும்? டெலஸ்கோப் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக நோட் பண்ணுறது நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. என்ன கேட்டுறாங்க? ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் ரிலேட்டிவ் டு த ஆப்ஜெக்டிவ் இன் ஆர்டர் டு அப்டேன் த ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் 30. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் கொடுத்துட்டாங்க, ஐபீஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் relative to the objective in order to obtain an angular magnification of 30 degree in the normal adjustment. Normal adjustment என்னது? ஃபைனல் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் வந்து உழுறது. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ நீட் டு ஃபைண்ட் த ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் டு த ஆப்ஜெக்டிவ். அதாவது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை ஆப்ஜெக்டிவ்க்கு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் வந்து கண்டுபிடிக்கணும். இது ஒரு கொஸ்டின். சரியா? ரெண்டாவது, ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் ஆஃப் த இன்சிடென்ட் டயக்ராம் வரையணும். வெரிஃபை த பிரின்சிபல் ஆஃப் அந்த லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இருக்குல்ல, அது எழுதணும். எல்லோ லைட்டு 590 நானோமீட்டர்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது, வேவ் லெங்த் இது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கொஸ்டினில் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க? டெல் மீ. இதை அட்டன் பண்ணுவீங்களா இல்லை இதை அட்டன் பண்ணுவீங்களா? எதை அட்டன் பண்ணுவீங்க நீங்கள்? பி. ஓகே, நீ ஐயோ நிகாரிகா? ஸோ இயர் வாட் ஐம் சஜஸ்டிங் இஸ், இங்கே பி வந்து ஏபிசி இருக்கா? நான் எப்போவுமே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எதில் வந்து நியூமரிக்கல் இருக்கோ, ஓகே, நியூமரிக்கல் அட்டன் பண்ணுறது தான் பெட்டர். ஆனால் சப்போஸ் நமக்கு சார் எனக்கு நியூமரிக்கலே அது எப்படி போடுறதுனே தெரியலன்னா அது ஓகே. பட் ஆனால் நமக்கு தெரியுதுன்னா அதை வந்து அட்டன் பண்ணி பார்க்குறது பெட்டர். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நியூமரிக்கல் அட்டன் பண்ணிங்கன்னா வேறு எந்த எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஃபார்முலா ஃபைனல் ரிசல்ட் பார்த்தோன்னே ஃபுல் மார்க் இது கிடச்சிரும். ஆனால் இதுக்கு வந்து என்னது, இந்த டயக்ராம்ஸு அப்புறம் இதில் ஏதாவது, ஏன்னா இது மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கு இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி மார்க் வந்து இதுக்கு வந்து கம்மியாகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி இல் பி சஜஸ்டிங் நியூமரிக்கல் அட்டன் பண்ணுறது பெட்டர். ஓகே, பட் நியூமரிக்கல் சுத்தமாக ஐடியாவே இல்லைன்னா தென் கோ ஃபார் த தியரி பார்ட். ஓகே, பட் தியரியை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே 5 மார்க்கில். மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்கிற பார்ட்டாக எடுத்து சால்வ் பண்ணுங்கள். Sir. Sir, I'm sure I know the answer for the theory part now. In case I want to try the numerical also, like in the end, will I get for that? You can try it and finally you need to compare both and which would be your final result. You have to take a decision. You should not write both. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உனக்கு தியரி பார்ட் தெரியுது, நியூமரிக்கல் வந்து நீ ஃபைனலாக ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோயேன். தியரி எழுதிடுற, அப்புறம் நியூமரிக்கல் நீ ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. லாஸ்ட் பேப்பரில் நியூமரிக்கலாக ட்ரை பண்ணு. நியூமரிக்கல் உனக்கு சப்போஸ் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன், தியரியை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நியூமரிக்கலை வச்சுக்கோன்னு சொல்கிறேன். ஓகே, அந்த நம்பரை போட்டு அந்த நியூமரிக்கல் வச்சுக்கோ. ஏன்னா உனக்கு நியூமரிக்கலில் வந்து வெறும் டேரெக்டாக ஆன்சர் பார்த்தே மார்க் வந்துடும், உனக்கு கொடுத்துருவாங்க.
இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணனா அதுக்கேற்ற மார்க் வந்து கட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் ஐம் சஜஸ்டிங் தட். ஸோ லுக் இன்டு இட். ரெண்டாவது இதில் பாருங்கள், இது எப்படி போடுறதுன்னு எப்படி போடுறதுன்றத ஒரு வாட்டி ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா எப்படின்றத நான் ஐடியா கொடுக்குறேன். ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ். ஓகே, ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் வந்து என்னது 1.525 சென்டிமீட்டர் இது கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதான் வந்து ஆப்ஜெக்ட்னு நம்ம வச்சுப்போம். ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் டு த ஆப்ஜெக்டிவ் இன் ஆர்டர் டு அப்டைன் த ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் 30 டிகிரி இன் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கணும், இந்த ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் வந்து 30 டிகிரிஸ் வந்து கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 30 டிகிரிஸ் கிடைக்கணும். அப்போ இது 30 டிகிரிஸ்னால் இதுவும் என்ன வரணும், 30 டிகிரிஸ் வரணும். இப்போ இங்கே என்ன தெரியும், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கா, இந்த வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னது, இங்கே வரக்கூடிய ஆப்ஜெக்ட் பொசிஷன் இருக்குல்ல, அது வந்து இந்த ஐபீஸோடைய ஃபோக்கல் லெங்த்தில் வந்து இருக்கும். ஓகே, ஐபீஸோடைய ஃபோக்கல் லெங்த்தில் இருக்கும். இதான் இந்த ஐடியா. ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்யூஷன் இதுக்கு அனுப்புகிறேன். சரியா? ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இந்த கொஷின் ரெண்டாவது கொஷின் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க, டெடியூஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த எனர்ஜி ஸ்டோர்டு இன் அ சார்ஜ்டு கெப்பாசிட்டர். ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர். இதுவுமே இன்னொரு விஷயம் வந்து இந்த 5 மார்க்கில் வந்து இந்த டெரிவேஷன்லாம் வருதுல்ல, இதை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த செக்ஷன் இருந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா டெரிவேஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு தரவு பண்ணியிருப்பீங்க. இதுவும் உங்களுக்கு குயிக்காக வந்து மார்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ டெரிவேஷன் அண்ட் த ப்ராப்ளம்ஸ். பட் தியரி கொஞ்சம் ஓரம் அப்புறமா வச்சுட்டு ஆப்ஷனே இல்லைனா தியரிக்கு போங்க. ஓகே, அடுத்து ஷோ தட் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன் இஸ் கிவன் பை. இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு தெரியும்ல. சீரீஸ்னா 3 கெப்பாசிட்டர் இப்படி இருக்கும், பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக தானே இருக்கும். டோட்டல் பொட்டென்ஷியல் ஆஃப் த பேட்டரி வந்து V1, இது V2, இது V3. ஸோ V ஈக்குவல் டு V1 + V2 + V3. சீரீஸில் எப்போவுமே சார்ஜஸ் சேமாக தான் இருக்கும், ரைட்? Q1, Q2, Q3 எல்லாமே Q தான். அப்போ என்ன வரும், Q/C equivalent is equal to Q/C1, Q/C2, Q/C3ன்னு போட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, அடுத்தது derive the expression for a parallel plate capacitor. இதுவும் அது. ஸோ இது வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு லக்கு, ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு, with the help of a label diagram describe the principle and working of a AC generator. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஏசி ஜெனரேட்டர் போடும்போது இந்த புக்கில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, அந்த டயக்ராமை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன டெரைவ் பண்ணணும், ஈக்குவல் டு E0 sin ωt வந்து டெரைவ் பண்ணணும். இந்த E0ஓட வேல்யூ என்ன, BAN ஒமேகான்றது E0ஓட வேல்யூ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். அடுத்தது ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மேக்ஸிமம் EMF ஜெனரேட்டட் இப்போ தான் நான் சொன்னேன் ஃபார்முலா என்னது, E0 = BAN ஒமேகா. பவர் டிசிபேட்டட் இன் த காயில், அது உங்களுக்கு தெரியும், E0 × I0ன்னு போட்டிங்கன்னா பவர் டிசிபேஷன் கிடச்சிடும். ஓகே, இதுவுமே நார்மலான ஒரு ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா இதையுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாடலும் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். why the algebraic sum of voltage is more than the source voltage ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி இண்டிவிஜுவல் டெஸ்ட் பேப்பர்லேயே பண்ணியிருக்கோம். ஓகே, ஐ திங்க் தட்ஸ் இட். இதோட இந்த மார்க் டெஸ்ட் பேப்பர் வந்து முடியுது. ஓகே, ஸோ